ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் லெட்ஸ் லேர்ன் டெய்லி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஹேர் பேண்ட் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஃப்ரீ ஹேர் விடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன பிள்ளைங்களுக்கு. அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக செஞ்சு நம்ம கொடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கலரில் செய்ய போகிறீங்களோ அந்த கலரில் த்ரெட் எடுத்துக்கோங்க. த்ரெட் எடுத்துகிட்டு நீங்கள் எப்பயும் போல் ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த ஹேர் பேண்டோட சைடில் வரது தான் செயின் ஸ்டிச்சஸ் தான் போடுவோம். நான் 63 செயின் ஸ்டிச்சஸ் வரைக்கும் போட்டிருக்கேன். ஓகேவா? அப்போ அந்த செயின் ஸ்டிச்சஸ் ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் நம்ம அந்த மேலே இருக்க அந்த ஹார்ட்டின் ஷேப்பில் செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த 63 செயின் ஸ்டிச்சஸ் போட்டு காட்டுறேன் பாருங்கள். செயின் ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சாச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஒரு 3 ஸ்டிச்சஸ் வந்து லீவ் பண்ணிடணும். லீவ் பண்ணிட்டு யார்ன் ஓவர் பண்ணி உள்ளே நீங்கள் விடணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன கவுண்டிங்ஸ்னால் 3 ட்ரிபிள் க்ரோஷே, அடுத்து அந்த லென்த்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் பண்ணணும் அந்த ஹார்ட்டின் ஷேப்போட அந்த சைடு வர்றதுக்கு. ஃபஸ்ட்டு சேம் ஸ்டிச்சிலே 3 ட்ரிபிள் க்ரோஷே போட்டுப்பேன். அடுத்ததில் 2 டபுள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, ஒரு சிங்கிள் க்ரோஷே. இப்படி போட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு லென்த் கிடச்சிரும். அப்போ ஆர்டர் என்னது 3 ட்ரிபிள் க்ரோஷே, அடுத்து 2 டபுள் க்ரோஷே, அடுத்ததில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே அண்ட் சிங்கிள் க்ரோஷே. இந்த 3மே அடுத்த ஸ்டிச்சஸில் போடணும். போட்டுட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் ட்ரிபிள் க்ரோஷே போட்டு முடிச்சுட்டேன். போட்டு முடிச்சுட்டு அப்போ ஃபஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி 3 ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் லீவ் பண்ணியிருக்கணும். இப்போ ட்ரிபிள் க்ரோஷே போட்டு முடிச்சிட்டேன். போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 டபுள் க்ரோஷே போடணும். ஒரு தடவை யார்ன் ஓவர் பண்ணி அடுத்த ஸ்டிச்சில் உள்ளே விட்டு எடுங்க. இப்போது அதுக்குள்ளே 2 டைம்ஸ் வந்து நீங்கள் யார்ன் ஓவர் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு தடவை போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் திரும்ப இதே மாதிரி இன்னொருக்க நம்ம போடணும். ஒரு தடவை யார்ன் ஓவர் பண்ணி உள்ளே விட்டு 2 தடவை உள்ளே கூட எடுத்தாச்சு. அப்போது 3 ட்ரிபிள் க்ரோஷே முடிச்சாச்சு, 2 டபுள் க்ரோஷே முடிச்சாச்சு. திரும்ப அடுத்து ஹாஃப் டபுள் க்ரோஷே அடுத்ததில் போடணும். அப்போது அதுக்கும் யார்ன் ஓவர் பண்ணி ஹோல் லூப் வழியாகவும் எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் அதே ஸ்டிச்சிலேயும் சிங்கிள் க்ரோஷே போடணும். இப்போ அதிலையே சிங்கிள் க்ரோஷேவும் போடுறேன் பாருங்கள். அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போது அடுத்த இருக்க ஸ்டிச்சில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு டர்ன் பண்ணி நீங்கள் அதுலேயும் என்ன பண்ணணுன்னா அடுத்து சிங்கிள் க்ரோஷே போடணும். போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது டர்ன் ஆயிரும். அப்போது ஹார்ட்டோட ஒரு ஹாஃப் செஞ்சிட்டோம், இன்னொரு ஹாஃபும் நம்ம அடுத்து செய்ய போகிறோம். இப்போ ரிவர்ஸில் வரணும். முதல்ல என்ன போட்டோம், ட்ரிபிள் க்ரோஷே, 2 டபுள் க்ரோஷே, ஹாஃப் டபுள் அண்ட் சிங்கிள் க்ரோஷே இப்படி போட்டோமா. இப்போ ரிவர்ஸில் வரும், சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டோம். அப்போ அடுத்து என்ன போடணும், ஹாஃப் டபுள் க்ரோஷே அதே ஸ்டிச்சிலே போடணும். இப்போ ஹாஃப் டபுள் க்ரோஷே போட போகிறேன். அந்த சிங்கிள் க்ரோஷே போட்டால் அதே இதுலேயும் இப்போ போட்டாச்சு. அப்போ அடுத்து என்ன பண்ணணும், கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணும் லென்த்து. டபுள் க்ரோஷே 2 போட போகிறோம் அடுத்ததில். அப்போ அடுத்ததெல்லாம் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே போடணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ 2 டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ மறுபடியும் மேலே நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணோம், ட்ரிபிள் க்ரோஷே 3 போட்டோம். அதே மாதிரியேவும் அடுத்த செயினில் 3 ட்ரிபிள் க்ரோஷே போடணும். 1 2 3 போட்டாச்சு. இப்போது 3 செயின் ஸ்டிச் போட்டு நம்ம அந்த ஹார்ட்டை க்ளோஸ் பண்ண போகிறோம். செயின் ஸ்டிச் போட்டு அதோடைய சென்டரில் அதை ஸ்லிப் நாட் போட்டு நம்ம ஜாயின் பண்ணிடலாம்.
ஸோ எங்கனக்குள்ளே போட்டால் உங்களுக்கு கரெக்டாக அந்த ஹார்ட்டின் ஷேப் வருதுன்னு பாருங்கள். சில நேரம் அந்த சென்டரில் போட்டால் வந்துடும். சில நேரம் அந்த ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டோம்ல அதில் போட்டிங்கன்னா வந்துடும். ஸோ எங்கன போடுறதுன்னு கரெக்டாக பார்த்து போட்டு நல்லா இழுத்து விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹார்ட்டின் ஷேப் வந்து நல்லா வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் எனக்கு வந்துருச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்கோம், செயின் ஸ்டிச்சஸ் போட்டு 3 செயினை மட்டும் லீவ் பண்ணிடுறோம். ஏன்னா அதுதான் ட்ரிபிள் குரோஷேவோட ஸ்டார்டிங்காக இருக்கும். 3 ட்ரிபிள் குரோஷே அடுத்த செயினில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டபுள் குரோஷே 2, அடுத்த செயினில் ஹாஃப் டபுள் 1, அதிலே சிங்கிள் குரோஷே 1 முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஹார்ட்டோட பாதி முடிஞ்சிருக்கும். ஸோ அதை ஸ்லிப் நாட் போட்டு ஜாயின் பண்ணிட்டு டர்ன் பண்ணி திரும்ப ரிவர்ஸில் போட ஆரம்பிக்கணும். சிங்கிள் குரோஷே, ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே ஒரே ஸ்டிச்சில், அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் குரோஷே, அடுத்த இருக்க ஸ்டிச்சில் 3 ட்ரிபிள் குரோஷே போட்டுட்டு அகெயின் 3 செயின் ஸ்டிச்சஸ் போட்டு அதை சென்டரில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் கிடச்சிரும். ஸோ இதே மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து போடலாம். ஸோ அப்போ ஒரு ஹார்ட்லேருந்து அடுத்த ஹார்ட் போடும்போது அகெயின் உங்களுக்கு 3 செயின் ஸ்டிச்சஸ் ஸ்டார்டிங் அதில் இதில் இருந்ததில் நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்போ இங்கே நம்ம போடணும். அப்போ ஒரு ஹார்ட் போட்டதுக்கப்புறம் அடுத்த ஹார்ட் போடும்போது 3 to 4 கவுண்டிங்ஸ் வந்து நீங்கள் செயின் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. 3 போட்டிங்கன்னா அது மேலே உள்ள பிங்க்கில் பார்த்தீங்கன்னா 3 தான் போட்டு செஞ்சுருக்கேன். ஸோ இப்போ இருக்கிறதுல 4 போட்டிருக்கேன். ஸோ நடுவில் ஒரு சின்ன கேப் விட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு கேப் வேண்டாம்னா நீங்கள் 3 மட்டும் போட்டால் போதும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒன்று எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள்.
ஸோ அவ்வளோதான், நான் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா 4 ஹார்ட் தான் போட்டிருக்கேன். ஸோ மேலே இருக்க பிங்க்கில் வந்து 5 ஹார்ட்ஸ் வந்து போட்டிருந்தேன். உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணும், சில பேர் இந்த சைடில் மட்டும் வந்தால் போதும், இல்லை எனக்கு ஹோல் லென்த்து வரணும் அப்படின்ற வேரியேஷன் இருக்கும். ஸோ அதை பொறுத்து நீங்கள் உங்களுக்கு எத்தனை ஹார்ட் வேணுமோ அத்தனை ஹார்ட் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சுட்டு நம்ம ஸ்டார்டிங் செயின் ஸ்டிச்சஸ் தான் போட்டோம். ஸோ அதே மாதிரி இதிலே இன்னொரு ஹாஃபுக்கு செயின் ஸ்டிச்சஸ் போட்டு அந்த பேண்டை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இது வெறும் செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி தான் போடணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் அந்த செயின் ஸ்டிச்சில் வேறு ஏதாவது எக்ஸஸாக ஸ்லிப் நாட் போட்டு சைடாக இன்னும் கொஞ்சம் லென்த் பெருசாக்கிக்கலாம், இல்லைனா ஸ்டார்டிங்லேயே ட்ரிபிள் க்ரோஷே அது மாதிரி ஏதாவது போட்டு குண்டாக செய்யலாம். ஸோ அந்த லென்த்து திக்னஸ் எல்லாம் செய்கிறது நம்மளுடைய விஷஸ் தான். உங்களுக்கு எந்த ஸ்டிச் யூஸ் பண்ண தோணுதோ அதை போட்டுக்கோங்க. ஸோ அந்த நடுவில் இந்த ஹார்ட்க்குரிய பேட்டர்ன் மட்டும்தான் எக்ஸஸாக வரும். ஸோ அதுவுமே எப்படி செய்யணும்னு நான் சொல்லிட்டேன். ட்ரிபிள் க்ரோஷே 3, 2 டபுள் க்ரோஷே, அடுத்து ஹாஃப் டபுள் க்ரோஷே 1, சிங்கிள் க்ரோஷே 1, 3 ஸ்டிச்சில் அடுத்தடுத்து போடணும். இதே இது அடுத்து ஹாஃப் போடும்போது அப்படியே ரிவர்ஸில் வரணும். ஸோ மறக்காமல் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் போட்டு விட்டு பார்த்தீங்கன்னா. ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரெண்டையும் காட்டுறேன் பாருங்கள். ஸோ அவ்வளோதான், நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸஸாக இருக்க த்ரெட்டையும் கட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ரெண்டையுமே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் எங்கள் ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறையா வீடியோஸ் இருக்குது. மறக்காமல் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.